யார் கடவுள்? இந்த கேள்விக்கு மனித இனம் பலாயிரம் வருஷமாக விடைகளை தேடி அலைஞ்சிட்ருக்கு. எல்லா துறைகளும் உலகத்தில் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் புறாவை பயன்படுத்தணும் ஒரு இடத்துல இருக்க செய்தியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் போஸ்டல் வந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் உலகத்தில் எத்தனையோ சோஷியல் மீடியா வந்துருச்சு, எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு. ஒரு இடத்துல இருக்க செய்தி இப்போ இன்னொரு இடத்துக்கு மிக எளிமையாக ரொம்ப விரைவாக போய் சேரக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி எல்லாமே இப்போ ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு நூற்றாண்டும் கடந்து வர மனித சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ப எல்லாமே வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருக்கு. மனித சமுதாயம் முன்பு எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ தான் மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்குது. மனித சமுதாயமே அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த கடவுளை தேடுற இந்த தேடல் 2500 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் கடவுளை தேடி இருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் கடவுளை தேடி இருக்காரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கடவுளை தேடாத மனித சமுதாயம் இல்லை. பல பேர் இந்த மாதிரி யார் கடவுள், நம்ம இந்த கடவுள் யார் கடவுள் அப்படின்ற அந்த தேடல் மனித சமுதாயத்தில் பலாயிரம் வருஷமாக இருக்குது. எல்லா ஊர்கள்லையும் இருக்குது. இன்றைக்கி தான் இது மொத்தமும் ஒரே உலகம். இப்போ 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமே சின்ன சின்ன துண்டுகளாக தான் இருந்திருக்கு. ஒன்று தொடர்பில்லாத துண்டுகளாக தான் இருந்திருக்கு இந்த மொத்த உலகமும். ஆனால் அந்த காலத்திலேயே ஒவ்வொரு துண்டுகள்லையும் மனிதர்கள் வாழ்ந்த துண்டுகள், அதாவது சின்ன சின்ன குழுக்களாக இருந்த மனிதர்கள் சின்ன சின்ன குழுக்களாக தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கி தான் மொத்த உலகமும் ஒரே உலகம். உலகத்தோட எந்த மூலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் இன்னொரு மூலைக்கு எளிமையாக நமக்கு தெரிய வருது. அப்போ ஒரு காலத்தில் உலகன்றது அவங்கவுங்க வாழ்ந்த சின்ன சின்ன குழுக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச உலகம். அவங்க குழுக்கு வெளியில் வேற ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களே பகைவர்கள். அப்படி இருந்த காலத்திலேயே கூட ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு கூட்டங்களுக்குள்ளேயும் அவங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற உணர்வை எது கொடுத்துச்சு அப்படின்னா பிறப்பும் இறப்பும் தான். இப்போ அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் எப்படி பிறக்கிறாரு, ஒரு உயிராக எப்படி ஒன்று தோன்றுறது, அப்புறம் அந்த உயிர் இறப்புன்ற ஒரு நிலையில் எங்கே போயிடுது திரும்ப, இது நம்மளோட கண்ட்ரோலில் எதுவுமே இல்லையே, இது எப்படி நடக்குது, இதனுடைய வியப்பு, எப்படி நமக்கு உணவு கிடைக்குது, எப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோம், எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம எப்படி வளர்கிறோம், எப்படி உயிராக இருக்கோம். மனுஷ உயிரை பார்த்தது மட்டும் இல்லாமல் தான் உயிரை உணர்ந்தது மட்டும் இல்லாமல் பிற மனிதர்கள் உயிரையும் பார்த்து இந்த எண்ணங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகள், விதவிதமான மரங்கள், செடி கொடி, வானத்தில் உதிக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இது எல்லாத்தையும் பார்த்து பிரமிப்பு. இந்த பிரமிப்புன்றது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. நம்மளோட உயிர், இந்த சாவு, பிறப்பு, இறப்பு, இந்த இயற்கையில் உள்ள இந்த பிரமிப்பு, இதெல்லாம் தான் நமக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத மனிதர்களுக்கு உணர்த்தியிருக்கு. இது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே மனிதர்கள், நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கூட்டமாக குழுக்களாக இருந்தப்பலேருந்தே அவங்களுக்கு கடவுள்ன்ற தேடல் இருந்திருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, தேடல் இருந்திருக்கு. அதுக்கு காரணங்கள் இதுதான். அப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட விஞ்ஞானம், டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த இன்னைக்கு வரைக்கும் கூட இதே தேடல்கள் கிட்டத்தட்ட அனைத்து மனிதர்களுக்கும் நமக்கு இருக்குது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அவர் யார், அந்த சக்தி யாராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தேடல் இன்னைக்கு வரைக்கும் கூட எல்லார் மனசுக்குள்ளேயும் ஆழமாக புதைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தியை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த உண்மையான கடவுள் அப்படிங்கிற சக்தி என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதை நல்லா உணர்ந்துட்டேன்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மதங்களும்
அந்த சக்தியை விதவிதமான அந்த கடவுள்ன்ற அந்த சக்தியை, இந்த கிரியேட்டரை விதவிதமான பெயர்கள் கூப்பிட்டு பெயர்களிட்டு, சிலர் அதுக்கு உருவம் இருக்குன்னு வழிபட்டு, சிலர் அதுக்கு உருவமே இல்லைன்னு வழிபட்டுறதும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மதங்களும் கடவுளை பற்றி நமக்கு பேசுகிறாங்க. ஆனால் அத்தனை மதங்களும் கையை காட்டுறது இல்லைன்னா ஆள் மனசுக்குள்ளே அவங்க நினைக்கிற கடவுள் அப்படிங்கிறது ஒரே கடவுள் தான். அதுக்கு வேற வேற பேர் வச்சு கூப்பிட்றாங்க. சில பேர் உருவம் வச்சு கூப்பிட்றாங்க, சில பேர் உருவம் இல்லாமல் கும்பிட்டாலும் அனைவருக்கும், அனைத்து இந்த மொத்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்க ஆள் மனசில் நல்லா தெரியும். அது நம்ம எந்த மதத்தவராக இருந்தாலுமே நம்ம அத்தனை பேருக்கும் பொதுவானது ஒரே ஒரு கடவுளாக தான் இருக்க முடியும். அது விதவிதமான கடவுள் இல்லை. நம்ம விதவிதமான உருவங்கள் அவர் வழிபடுறோமே தவிர, இல்லைன்னா உருவமே இல்லைன்னு சொல்லி வழிபடுறோமே தவிர, ஆனால் அத்தனை பேருக்கும் பொதுவானவர் ஒரே ஒருத்தர் தான், அது ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இங்கே கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் அளவுக்கு முட்டாள் ஒருத்தர் இல்லை. கடவுள்னு ஒன்று, ஏன்னா நம்மளோட ஒரு பெரிய சக்தி இருக்குது இதுக்கு பின்னால் எல்லாம். அப்போ அந்த சக்திக்கு தான் நம்ம கடவுள்னு பேர் வைக்கிறோம். அப்போ அந்த சக்தி இருக்கிறது உண்மை. ஆனால் அவர் யார் அப்படின்றதுல நமக்கு பல குழப்பங்கள் எப்போவுமே இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது ஏன் குழப்பங்கள் இருக்குன்னு. நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நான் இப்போ சொல்லலைனாலும், இப்போ அந்த உயிர் சக்தி, அனைவருக்கும் பொதுவான உயிர் சக்தி யார் அப்படின்றத நான் நல்லா உணர்ந்துட்டேன். அந்த உயிர் சக்தி யார் அப்படின்னா, இந்த அந்த உயிர் சக்தி யாருன்னு சொல்றதுக்கு முன்னால நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். மனித வாழ்க்கை அப்படிங்கிறது 3 விஷயத்துக்குள்ள தான் அடங்குது. மனித வாழ்க்கைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையான வாழ்க்கை. இயற்கைக்கு மாறான மனிதன் உருவாக்கி கொண்ட, தனக்குத்தானே வளர்ச்சியை நோக்கி உருவாக்கி கொண்ட ஒரு செயற்கையான வாழ்க்கை. மனித இனம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான இனம். இந்த இனம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இது எங்கே தனியாக எப்படி ஒரு செயற்கையை உருவாச்சு அப்படின்னா, நம்மளும் சராசரியான விலங்கினமாக பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் உயிரோடு இருந்திருக்கோம். நம்ம இப்போ அறிவியல் அறிஞர்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு குரங்கு மாதிரியான ஒரு சாதாரண ஒரு விலங்கினமாக தான் ஒரு காலம் வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்திருக்கோம். அங்கேருந்து அப்போ விலங்கினமாக இருந்தப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மிச்ச விலங்குகள் மாதிரியே இன்பம் மற்றும் துன்பத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தியிருக்கோம். இன்பம், அதாவது விலங்கினங்கள் அப்படின்றது தானாக சிந்திச்சு எதையுமே செய்ய போகிறதில்ல. அந்த இயற்கை அதுக்குள்ளே வச்சிருக்க ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விலங்கினமும் அந்த குணாதிசய, இயற்கை தனக்குள்ளே விதைச்ச குணாதிசயங்கள், எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்று சிந்தனையே கிடையாது, அப்படியே நடக்கும். அந்தந்த உயிரினமும் நாயினா இப்படி தான் நடக்கும், புலினா இப்படி தான் நடக்கும், கிளினா இது இப்படி தான் நடக்கும், அதே மாதிரி காக்கானா செத்த எலியை சாப்பிடணும் சாப்பிடும். அந்த மாதிரி அது தானாக முடிவு பண்ணிக்கல என்ன உணவை சாப்பிடணும் அப்படின்லாம். இப்போ காக்கா செத்த எலியை சாப்பிடணும், கிளி பழத்தை சாப்பிடணும்னு தானாக முடிவு பண்ணிக்கல. ஒவ்வொரு கிளியும் ஒவ்வொரு காக்காவும் அந்தந்த இனத்துக்கேற்ற உணவு அதனுடைய ஆள் மனசில் அந்த இயற்கையாலேயே பதியப்பட்டிருக்கு. அந்தன்படியே ஒவ்வொரு இனமும் அப்படிதான் நடக்குது. இதே மாதிரி தான் மனித இனமும் ஒருவேளை ஒரு குரங்கினமாக ஒரு விலங்கினமாக இருந்தபோது அந்த இனத்துக்குன்னு, மனித இனத்துக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருந்துச்சு. அந்த குணாதிசயத்திலே தான் அவங்க வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. ஆனால் மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த விலங்கினம் மாதிரி இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவில் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, இன்பம்னு பட்டது எல்லாத்தையும் செய்யும். ஒரு விலங்கு என்ன செய்யும், தன்னுடைய அந்த இயற்கையான உணர்வுப்படி இன்பம்னு தோணுன அத்தனை விஷயங்களையும் செய்யும். ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஒரு துன்பமோ தடையோ இல்லை ஒரு தொந்தரவோ வந்துச்சுன்னா, இல்லை ஒரு வலியோ வேதனையோ வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும், அங்கே நிற்காது. இன்பம்னு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் போகும். துன்பம்னு வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். இதுதான் எல்லா விலங்கினோட புத்தி. மனிதன் மட்டும் என்ன பண்ணியிருக்கான், இந்த இன்ப துன்பத்துக்கு நடுவில் வாழ்க்கையை நடத்தாமல் அந்த இயற்கையான உணர்வுகள் என்னவோ அந்த உணர்வுகளை படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தாமல் செயற்கையான பல உணர்வுகளையும் செயல்முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் உருவாக்கிக்கிட்டான். துன்பம்னு அவனுக்கு பட்ட இடத்துலலாம் விட்டுட்டு ஓடி வரல, எதிர்த்து போராடி
அந்த வெளியில் இருக்க துன்பத்தை தனக்கு இன்பமாக மாற்ற முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து செயற்கையான ஒரு வளர்ச்சியை மனித சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இன்றைக்கி இருக்கிற நிலை வரைக்கும் தொடர் செயற்கை எண்ணங்களில் செயற்கை, பொருள்களில் செயற்கை, வெளி உலகத்தில் செயற்கை, அத்தனையிலையும் செயற்கை, அவனுடைய உள் எண்ணங்கள்லையும் செயற்கை, வெளி உலகத்துலையும் செயற்கை. வெறும் பொருள் செயற்கை இல்லை, எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாத்துலேயுமே செயற்கை உருவாக்கிட்டான். ஸோ உருவாக்கி இப்போ மனிதனுக்குன்னு ஒரு உள் உணர்வு, சுயமான ஒரு இனத்துக்கேற்ற பொதுவான கேரக்டர். கிளி அப்படின்னா கிளிகளுக்குன்னு பொதுவான கேரக்டர் இருக்குல்ல, குரங்கு அப்படின்னா குரங்குகளுக்குன்னு பொதுவான அத்தனை குரங்கு ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. ஆனால் மனுஷன் இப்போ எப்படி ஆகிட்டான்னா தொடர் செயற்கையாக தலைமுறையாக ஒவ்வொரு மனுஷனும் செஞ்சுட்டு வந்ததில் தனக்குன்னு இயற்கைன்னு ஒன்று இல்லை, இயற்கையான ஒரு குணமே இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் இப்போ என்ன ஆகிட்டான், விதவிதமான மனிதர்களாக, விதவிதமான எண்ணங்கள் உடையவனா, விதவிதமான சிந்தனைகளோடனா, ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்தவனா இப்படி உருவாயிட்டான். இது மாதிரியான செயற்கையான இனம்தான் மனித இனம். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம செயற்கையான ஒரு இனமாக மாறிட்டோம். இப்போ மனித வாழ்க்கை அப்படிங்கிறது 3 விஷயத்துக்குள்ளே அடங்குது. மனித வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மைனா தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய சில உண்மைகள், இதுதான் உண்மை, இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஆணித்தரமாக அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் உண்மை, தெளிவான உண்மை, அது ஒன்று. 2வது, தோராயமான ஒரு ரேஞ்சுக்குள்ளே, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உண்மை இருக்குது, அது 2வது கேட்டகரி. முதல் கேட்டகரி தெளிவாக இங்கே தான் உண்மைன்னு தெரியும், அது ஒன்று. 2வது, இதுதான் உண்மைன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு ரேஞ்சுக்குள்ளே உண்மை வரும். அதுக்கு உதாரணம், இப்போ நம்ம உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா, உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டால், சுகர் இல்லை எனக்கு ப்ரெஷர் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவருக்கு சுகர் இருக்குது, அவருக்கு ப்ரெஷர் இருக்குது. சுகரும் ப்ரெஷரும் அவருக்கு இல்லாமல் இருந்ததுன்னா, அவர் சொல்கிற மாதிரியே எனக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லைன்னு அவர் சொல்கிறது உண்மைன்னா, அவர் உடம்புல இப்போ உயிரே இல்லைன்னு அர்த்தம், அவர் இறந்த நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் இல்லைன்னு எதை சொல்கிறாரு, எனக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற சுகரும் ப்ரெஷரும் எந்த ஒரு தோராயமான அளவில் இருந்தால், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவருக்கு இப்போ நார்மலாக இருக்குது. அதை தான் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரெஷரும் சுகரும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. உண்மையும் சில நேரத்தில் தெளிவாக இதுதான் அப்படின்றது சொல்ல முடியாது. 2வது வகை உண்மை எங்கே இருக்கும்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ஒரு தோராயமான ஒரு அளவுகோலுக்கு நடுவில் உண்மை இருக்கும். இது 2வது மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மனித வாழ்க்கையோட இயக்கத்துக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய 2வது முக்கியமான விஷயம். 3வது ஒன்று இருக்குது, அது என்னென்னா யூகம். முதல் விஷயம் உண்மை, 2வது விஷயம் உண்மைன்றது முதல் விஷயம் தெளிவான உண்மை, 2வது விஷயம் ஒரு தோராயமான ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை, 3வது விஷயம் யூகம். மனிதர்கள் நான் சொன்ன மாதிரி செயற்கையான இனம், பல தலைமுறைகளாக செயற்கைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர ஒரு இனம்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இனம் என்ன பண்ணியிருக்குன்னா, பல விஷயங்களை யூகம் பண்ணியிருக்கு. யூகம்னா ஒரு கற்பனை, கற்பனைன்னு சொல்கிறத விட அசம்ஷன், இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, ஒரு அசம்ஷன், இப்படி இருந்தால் இப்படி தான் ஒரு அசம்ஷன். அதுதான் 3வது மனித வாழ்க்கையில் 3வது முக்கியமான விஷயம், யூகம், ஒரு அசம்ஷன். மனித வாழ்க்கை இந்த 3த்துக்கு நடுவில் தான் இயங்குது. உண்மை, தெளிவான உண்மை, 2வது தோராயமான ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை, 3வது யூகம், அதாவது ஒரு அசம்ஷன். இது 3த்துக்கு நடுவில் தான் மனித வாழ்க்கையை இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த செயற்கையான இனம் இந்த 3த்துக்கு நடுவில் தான் வாழ்க்கை நடத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ யூகம்னு சொன்னேன். இப்போ அங்கேருந்து வாங்க, நம்ம கண்டுபிடிக்க விரும்புகிறவர் யாருன்னா,
கடவுள் யார், யார் கடவுள், அவரை கண்டுபிடிக்க விரும்புகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அவரே கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த யூகம், யூகம்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கருப்பு போர்டில் ஒரு வெள்ளை கலர் சாக் பீஸ் எடுத்து ஒரு நீல கோடு, ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் அதே வெள்ளை கலர் சாக் பீஸை வச்சு வட்டம் வட்டமாக நிறைய வட்டங்களை ஒருத்தர் போட்டுக்கிட்டே போகிறாரு. ஒரு முதல்ல எடுத்ததும் ஒரு கோடு, ஒரு நீல கோடு, மேலிருந்து கீழே ஒரு நீல கோடு வரைகிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வட்டங்களாக போடுறாரு. அப்படியே நீளமாக வட்டங்கள், அந்த ஒன்றுக்கு பக்கத்தில், அந்த ஒத்த கோடுக்கு பக்கத்தில் நிறைய வட்டங்கள் வரைகிறாரு. அப்படின்றது வந்து ஒரு கிறுக்கல் அப்படின்னா ஒரு ஓவியமாக நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா அவர் எதையோ கிறுக்கியிருக்காரு அப்படிங்கிறது உண்மை. அப்படி இல்லைன்னா அது ஒரு ஓவியம், ஏதோ ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுலையும் தோராயமான உண்மை இருக்குது. ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்குறோம், சில பேர்கிட்ட அது என்னங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மேலேருந்து கீழே போட்ட கோடு 1, அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிறது எல்லாம் முட்டைகள் சைபராக போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நிறைய முட்டைகள் அந்த 1க்கு பின்னால் இருக்கனால அது ஒரு வேல்யூ, இது ஒரு பெரிய தொகை மாதிரி தெரியுது, இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு நம்ம அதை வந்து ஒரு பணமாகவும் அது வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாவோ நம்ம இப்போ கற்பனை பண்ணியிருக்கோம். உண்மை வந்து கிறுக்கலாக இருக்கலாம், ஆனால் இல்லைன்னா ஓவியமாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அது திரிஞ்சு கற்பனை ஆயிடுச்சு. இதே மாதிரி மனித வாழ்க்கையில் பல கற்பனைகளோடு தான் நம்ம வாழ்கிறோம். இப்போ காக்கி சட்டையை போட்டுட்டு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் உணர்வு வருது. திடீர்னு எதுக்கு இவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்க, ஒரு 3-4 பேர் காக்கி சட்டையை போட்டு காக்கி கலரில் தொப்பிகளை வச்சுக்கிட்டு உள்ளே வந்தால் நமக்கு மனசு பதறுது. திடீர்னு ஏதோ தப்பு நடந்துருச்சோ, இல்லை வரக்கூடாத இடத்துக்கு இவங்க யார் வந்திருக்காங்க, இவங்கள யார் நம்ம கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் வருது. ஏன்னா நம்ம வந்து அவங்கள போலீஸ்காரங்களாக பார்க்குறோம். ஆனால் காக்கி சட்டைக்கும் பய உணர்ச்சிக்கும் நேரடியான எந்த தொடர்பும் கிடையாது. காக்கிங்கிறது வெறும் ஒரு கலரு. அந்த கலருக்கு ஏன் பய உணர்ச்சி நமக்கு வருது அப்படின்னா, நம்ம உடனடியாக அதை தொடர்பு படுத்திக்கிறோம், இவங்க வந்து போலீஸ்காரங்க அப்படின்னு. அதனால் நமக்கு சில நேரத்தில் இப்போ ஒரு வாட்ச்மேனை பார்த்தா கூட அதே பதஷ்டம் உருவாகுது. எதனாலனா காக்கி சட்டை போட்டிருக்காரு. அப்போ இப்போ பய உணர்ச்சி நமக்கு ரோட்டில் போகிற நாயை பார்த்தா வந்துச்சுன்னா அர்த்தம் இருக்குது. ஏன்னா பழகாத நாய் கடிச்சிருமேன்னு பயப்படலாம், அது உண்மை. அது 3000 வருஷத்துக்கு முன்னாலேயும் ஒருத்தருக்கு அதே பயம் தான் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு காக்கி சட்டையை பார்த்தா பயம் வருதுங்கிறது இப்போ புதுசாக யூகம், நமக்கு நாமே மனிதர்கள் உருவாக்கிக்கிட்ட யூகம். இந்த யூகமுமே இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒருவேளை இந்தியா முழுக்க போலீஸ்காரங்க காக்கி சட்டை போட்டிருக்கனால நமக்கு பயம் வருது. இதே இது ஒரு அமெரிக்கனுக்கோ இல்லைன்னா ஒரு இஸ்ரேலியருக்கோ நம்ம ஊருக்கு திடீர்னு வந்திருக்காரு, அவருக்கு இந்த காக்கி சட்டையை பார்த்தா எந்த பயமும் வராது. எதனாலனா அவங்க நாட்டில் போலீஸ்காரங்க ஒருவேளை இந்த உடையவே போட மாட்டாங்க. அப்போ அவருக்கு அந்த பயம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் யூகங்கள், ஒரு கற்பனையான ஒரு யூகம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. இப்போ யூகத்தை பற்றி சொன்னேன். இப்போ கடவுள் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனிதர்கள் எப்படி வாழ்கிறோம், இந்த உண்மை, தோராயமான உண்மை, யூகம், இது 3த்துக்கும் நடுவில் தான் வாழ்க்கை. இப்போ கடவுள் யார், இதை புரிஞ்சுக்கிட்டா இப்போ கடவுள் யார் அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல கடவுள் யார் அப்படின்றதுக்கு முன்னால் இன்னொரு நெருங்கிட்டோம், கடவுள் யார்ன்றதை நெருங்கிட்டோம். இப்போ கடவுள் யார் அப்படின்றதுக்கு முன்னால் நமக்கு உடம்பு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உடம்பு இருக்குது, அது நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் உயிர் இருக்குது, அப்படி தானே? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு இருக்கிறது தெளிவாக தெரியக்கூடியது, அது உண்மைதான். உங்கள் உடம்புக்குள்ளே இதயம் இருக்குது, உங்கள் உடம்புக்குள்ளே நுரையீரல் இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே மூளை இருக்குது, உள்ள எலும்புகள் இருக்குது, அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் தெளிவான உண்மைதான் இது எல்லாமே. ஏன்னா நம்ம 3 மனித வாழ்க்கைக்கு முக்கியமான 3 சொல்லியிருக்கோம்.
அதில் உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இதயம், நுரையீரல், எலும்பு, இதெல்லாம் உண்மைக்குள்ளே வந்துடுது. உயிர்னு ஒன்று சொல்கிறோமே, அது எதில் வருதுன்னா கற்பனைக்குள்ளே வருது. நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதா சொல்கிறது மனித வாழ்க்கையில் மனிதர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இந்த 3 விஷயங்களில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அப்படிங்கிறது கற்பனை, யூகம், அசம்ஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனித வாழ்க்கையில் நம்ம கற்பனையானவர்கள். இதுக்குள்ளே இருக்கிற உயிர்னு சொல்கிறது வெறும் அசம்ஷன் தானே. இதை நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸும், இல்லை நம்ம சொல்லிக் கொடுத்த தாய் தகப்பன், இல்லைன்னா யூனிவர்சிட்டிஸும், இல்லைன்னா எந்த காலத்துலேருந்து நம்ம இதை காதால் கேட்டுட்டு வரோமோ தெரியாது. நம்ம இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உடம்புக்குள்ளே மிச்ச உறுப்புகள்லாம் இருக்கிறது தான் உண்மை. இந்த உடம்புக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அது எங்கே இருக்குது? இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நமக்கு நேரம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? உடம்புல உயிர்ன்றது அப்போ என்ன? அது ஒரு கற்பனை. இந்த உடலோட இயக்கங்கள் முழுமையாக நின்று போயிடுச்சுன்னா அந்த அசம்ஷன், அந்த உயிர்ன்றது இப்போ அதோட இல்லை அப்படின்ற ஒரு அசம்ஷன். ஒரு பிறந்த குழந்தை அது கை காலை அசைக்க ஆரம்பிச்சிருச்சு, சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இப்போ அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதா சொல்கிறது ஒரு அசம்ஷன். இறந்த ஒரு நிலையில் கை கால் அசைவில் மூச்சு நின்று போச்சு, இதய துடிப்பு நின்று போச்சுன்ற மாதிரியான சில சிம்டங்கள் இருந்துருச்சுன்னா அப்போ அந்த உயிர் பிரிஞ்சிட்டதாக இருக்கிறது வெறும் அசம்ஷன். இப்போ இந்த கற்பனையை இப்போ நம்ம உண்மைன்னு வச்சுக்கோம். உடம்புல உயிர் இப்போ இவ்வளோ காலமாக உயிர் இருக்குன்னா ஏன் நம்பிட்டு இருந்தோம்? நீ ஏன் புதுசாக குழப்புற? எந்த அமெரிக்கனும் குழப்பல, எந்த ஆப்பிரிக்கனும் குழப்பல, நீ தமிழ் பேசி இப்படி எங்களை குழப்புற? உடம்புக்குள்ளே உயிர் இருக்க தானே செய்யுது, ஆனால் எங்கே இல்லைன்னு தெரியல தான், ஆனால் ஏன் குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நானும் ஒத்துக்கிறேன். இந்த கற்பனையை இவ்வளோ காலமாக நம்ம கண்ட கற்பனையை உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதா ஒத்துக்கிறேன். அப்படி உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா, அசியூம் தான் பண்ண முடியும். ஒத்துக்கிறது கூட திரும்ப அசியூம் தான் பண்ணிக்க முடியும். அப்படியே அசியூம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நீங்கள் காமிக்க எங்கே இருக்குன்னு காமிக்க முடியாது. அப்போ நம்ம அசியூம் பண்ணிப்போம். உடம்புக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்கியா? இப்போ சந்தேகம்லாம் நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா, இப்போ நம்ம ஒத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கற்பனை, எந்த கற்பனை? உடலுக்குள்ள உயிர் இருக்கு அப்படிங்கிற கற்பனையை உண்மைன்னு ஒத்துக்கிட்டா, இன்னொரு பக்கம் நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ கடவுள்ன்றவரும் இருக்கார். கடவுள்ன்றவரும் இருக்கார். எப்படி இருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு உயிர் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபனிஷனே வச்சுருக்காங்க. டெக்னாலஜிலாம் பயங்கரமாக வளர்ந்துருக்குல்ல, எல்லாத்துக்கும் கிளியராக டெஃபனிஷன்ஸ் இருக்குது. உயிர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 4-5 வரையறுக்கப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கணும். அமீபியாஸ்லேருந்து ஒரு செல் உயிரினத்திலிருந்து ஆரம்பித்து அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சியே பண்ணி சொல்லிடுவாங்க. அதை நகர்ந்துட்டா மட்டும் பத்துமா, இல்லை அதுவா இதுவான்னு ஆராய்ச்சி பண்ணி இது உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 4-5 வரையறுக்கப்பட்ட குணாதிசயங்களை அது கொண்டு இருக்கணும். இல்லைன்னா இது நான் லிவிங் திங், இது உயிரற்றதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க எந்த டெஃபினிஷன்லையுமே சொல்லாத ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை அப்படின்னா, அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, எங்கேயுமே இது வரைக்கும் குறிப்பிடலை. என்ன குறிப்பிடலை அப்படின்னா, ஒரு பொருளை உயிர்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு குணாதிசயம் இருக்குது. அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை எந்த டெஃபினிஷன்லையும் சொல்லலை. எங்கேயுமே எந்த டிக்ஷனரியிலும் இல்லை. அது என்ன? அப்படி ஒரு ரகசியம். அந்த ரகசியம் புரிஞ்சிச்சுன்னா இப்போ கடவுள் யாருன்றது தெரிஞ்சிடும். அது என்ன ரகசியம் அப்படின்னா, இப்போ எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, நம்ம தான் உயிரின்றதை கற்பனையை ஒத்துக்கிட்டோம். அப்போ கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும், புழுவாக இருந்தாலும், பூச்சியாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் நமக்குள்ள இப்போ உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இப்போ என் உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது அப்படின்னா, அந்த உயிர் தொடர் நிகழ்வா வெளி உலகத்தில் ஒரு உயிர் இருக்குது. இந்த உடம்பை தாண்டி வெளி உலகத்தில், இந்த காற்றில் வெளி உலகத்திலேயே ஒரு உயிர் இருக்குது. அதுதான் பிரதான உயிர். அந்த உயிர் சக்தியோட
தொடர்ந்து ஒரு தொடர்புலேயே இருக்குது என்னுடைய உயிர். எனக்குள்ள நான் உயிர்னு ஒன்று இருக்குன்னு கற்பனை பண்ணியிருக்கோம். அந்த உயிர் என்ன பண்ணுது, இந்த பூமியோட உயிர் சக்தி ஒன்று இருக்குது. இந்த பூமிக்குன்னு உயிர் இருக்குது. இந்த பூமிக்குன்னே உயிர் இருக்குது. அதனால தான் இதை வந்து உயிருள்ள பூமின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கிலீஷில் லிவிங் பிளானட்னு சொல்கிறாங்கன்னா, நிறையா நேரத்தில் அவங்க ஏன் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதனோட நோக்கம் என்னென்னா, இந்த பிளானட்டில் உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கு லிவிங் பிளானட்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படி தான் உண்மை, அவங்க நினைக்கிறது அதுதான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த பிளானட் எர்த்துக்கே ஒரு உயிர் இருக்குது, ஒரு உயிர் சக்தி இருக்குது. இந்த மொத்த யூனிவர்ஸ்லேயும் பிரபஞ்சத்திலேயே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே கோள், ஒரே பிளானட் எர்த்து மட்டும்தான். இந்த எர்த்துக்கு ஒரு உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தி இங்கே இருக்கக்கூடிய நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மிருகங்களும் உயிராக பார்க்குறோமே, அந்த உயிர் சக்தி அந்த வெளியில் இருக்க இந்த பூமியோட உயிர் சக்திக்கும் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தொடர்பாக கண்டினியூஸ் ப்ராசஸாக தொடர்ச்சியாக இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் இந்த வெளியில் இருக்க உயிர் சக்திக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு கண்டினியூஸ் தொடர்பு இருக்குது. எப்படி இருக்குது, நம்ம சுவாசிக்கிறோம், அந்த காற்று இந்த பூமியோட உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகுது, திரும்ப வெளியே வருது. நம்ம குடிக்கிற தண்ணீர் அதுவும் இந்த பூமியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது, அங்கேருந்து தான் உள்ளே போகுது, திரும்ப வெளியே வருது. அதே மாதிரி நம்ம இங்கே சாப்பிட்ற பழங்கள், கீரைகள், இந்த மாதிரி திடப்பொருள்கள், சாலிட் ஃபுட்ஸு எல்லாமே இந்த பூமியோட உயிர் சக்தியிலிருந்து தான் உருவாகுது. அதுதான் நமக்குள்ளே திரும்ப போய் திரும்ப வெளியே வருது. ஸோ தொடர் நிகழ்வாக இந்த பூமியோட உயிர் சக்திக்கும் இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்னு சொல்லப்படுற ஒவ்வொன்றுக்கும் தொடர்போடு இருக்குது. அப்படின்னா அந்த தொடர்ச்சி எங்கேயா நின்று போச்சுன்னா, ஒருவேளை நம்ம மூச்சு விடாமல் 10 நிமிஷம் இருந்தோம்னா செத்து போயிடுவோம். ஒருவேளை ஒரு வாரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் செத்து போயிடுவோம். ஒரு மாதம் சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியோட உயிர் சக்திக்கும் நமக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம உயிராக பார்க்குற எந்த ஒரு உயிரும் இங்கே உயிராக நிலச்சே நிற்காது. அப்போ அது இறந்த நிலை. அப்போ உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடியது உயிருன்றதை நம்ம கற்பனையாக நம்ம இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த கற்பனை உண்மைன்னா, இந்த பூமிக்குன்னு ஒரு உயிர் சக்தி இருக்கே, அந்த உயிர் சக்தி தான் கடவுள். இந்த நம்மளுடைய பிரதான உயிர், நம்ம தனித்தனி உயிர்களாக நம்ம இங்கே பிரிஞ்சு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், இந்த பூமியோட உயிர் சக்தி அந்த பிரதான உயிரின் சிறு சிறு பிரதிபலிப்புகளாக இங்கே இருக்கிற அத்தனை உயிரினங்களும் நம்மலாம் பிரிஞ்சு செதறி கிடக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்குது அப்படிங்கிற கற்பனையை நம்ம ஒத்துக்கணும். அப்படிதான் அது உண்மை அப்படின்னு நம்ம நம்பணும்னா, இந்த பூமிக்கும் உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தியே இந்த பூமியின் பிரதான உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியே கடவுள். இது எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா எல்லா மதத்தவருக்கும் இதே பூமி தான் ஆக்சிஜனை கொடுக்குது, இதே பூமி தான் தண்ணியை கொடுக்குது, இதே பூமி தான் உயிரை கொடுக்குது. அவங்களுக்குன்னு தனியாக வேறு எந்த பிளானட்டில் இருந்தோம், ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியாக நைட்ரஜனை குடிச்சு உயிர் வாழக்கூடிய முஸ்லீமும் கிடையாது, தண்ணிக்கு பதிலாக பெட்ரோலை குடிச்சிட்டு உயிர் வாழக்கூடிய இந்துவும் கிடையாது. எல்லாருக்கும் இங்கே உயிராக நம்ம கரப்பாம்பூச்சி முதற்கொண்டு கிடையாது. எல்லா உயிரும் இங்கே உயிராக நிலைச்சி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்குது. அது பிரதான உயிர் சக்தியான இந்த பூமியோட உயிர் சக்தியோட நம்ம எல்லாரும் தொடர்போடையே இருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாரும் தொடர்போடையே இருக்கிற, ஒவ்வொரு நொடியும் தொடர்போடையே இருக்கும். இங்கேருந்து நம்ம ஒருவேளை மார்ஸுக்கே நாளைக்கு போகணும். இப்போ இங்கேருந்து ராக்கெட்டு போகுது, செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டு போச்சு, பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டிங்கிறாங்க. அந்த கோளுக்கு உயிர் இருந்தால் தான் அங்கே உயிரோடு இருக்க முடியும். அந்த கோளுக்கே உயிர் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. நம்ம உயிரை கொண்டு போய் பிரதான உயிர் சக்தி எது நமக்கு, இந்த கோளில் பிறந்த நம்ம அத்தனை பேருக்கும் நம்முடைய பிரதான உயிருங்கிறது இந்த பூமி தான். இங்கேருந்து நம்ம அங்கே போய் உயிரோட இருக்க ஆசைப்பட்டாலும் இந்த பூமியிலிருந்து நம்ம ஆக்சிஜனையோ காற்றையோ தண்ணீரையோ இங்கே இருக்க உணவுகளையோ கொண்டு போய் தான் அங்கே வாழ முடியும். ஒருவேளை அங்கே ஒரு விதமான உயிர் சக்தி, அந்த செவ்வாய் கிரகத்துக்குன்னே ஒரு விதமான உயிர் சக்தி இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டா, அந்த உயிர் சக்திக்குள்ளே பிறக்கக்கூடிய உயிர்கள் தான் உயிரோடு அங்கே இருக்க முடியும்.
இங்கிருந்து நம்ம உயிர் சக்தியை கொண்டு போகாமல் அங்கே உயிரோடையே வாழ முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ தாய் தொப்புள் கொடி உறவாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இங்கே தொப்புள் அறுக்கவே இல்லை. இங்கே இந்த பூமியோட உயிர் சக்திக்கும் நமக்கும் தொப்புள் கொடி உறவு, கண்ணுக்கு தெரியாத உறவு ஒவ்வொரு நொடியும் இயங்குது. அது இல்லாமல் எந்த பிளானட்டுக்குள்ளே போனாலும் நம்ம உயிரோட வாழ முடியாது. அப்போ நம்மளோட இந்த பூமியோட உயிர் சக்தி தான் பலாயிரம் வருஷங்களா மனித சமுதாயம் தேடிய கடவுள். இங்கே எந்த மதத்துக்கு நடுவுலையும் பிளவு கிடையாது. எல்லா விஷயமும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இதுவும் மனிதர்கள் வளர்ந்த நிலையில இன்னைக்கு வளர்ந்த சமுதாயமா இருக்க மனிதர்கள் உணர்ந்து மத ரீதியிலான பிரிவுகள் இல்லாம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவு இருக்கிறதா எண்ணாம ஒன்னா சேர்ந்து இந்த பூமி தாயவே காப்பாற்றுற அளவுக்கான நிலைமைக்கு போயிட்டோம். இன்னைக்கு நம் பிரதமர் மோடி இந்த ஏர் பொல்யூஷன் பற்றி பேசுறாரு. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்யணும். ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபட்டு போயிருக்குன்னு இப்போதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். காற்று மாசுபட்டு போகுது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே விஷவாயுவை திறந்து விட்டுட்டு ஒரு பக்கம் விஷவாயுவை வீட்டை ஃபுல்லாக பூட்டியாச்சு. வீடுங்கிறது எங்கே என்ன? இந்த பூமி. இந்த பூமிக்கு இப்போ நம்ம உடலுக்குள்ள லங்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த பூமிங்கிறது இதுக்கு ஒரு ஓசோன், ஒரு லேயர் இருக்கு, ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அந்த அட்மாஸ்பியருக்குள்ள தான் காற்று மண்டலம் இருக்கு. இந்த காற்று மண்டலத்துக்குள்ள நம்ம விஷவாயுவை அனுப்பிட்டு, புகைகளையும் விஷவாயுவையும் அனுப்பிட்டு இதே பூமிக்குள்ள நம்ம வளர்ச்சியை நோக்கி போராடுறோம். வாழ்றதை நோக்கி போராடிக்கிட்டு இந்த பூமியவே ஒரு பக்கம் விஷமா மாத்திக்கிட்டு, பூமியோட காற்றை விஷமா மாத்திக்கிட்டு, தண்ணியை விஷமா மாத்திக்கிட்டு, சாப்பிட்ற உணவு முதற்கொண்டு எல்லாமே கெமிக்கல் அள்ளி கொட்டி உணவையும் விஷமா மாத்திட்டு இதே பூமியில நம்ம எல்லாரும் பெரிய வளர்ச்சியை தேடி வாழ போறதா வாழ்றோம். அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப காற்றை முழுசா மாசுபடுத்தி இன்னைக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு திணறி போய்கிட்டு இருக்கோம். இப்பவே இன்னமும் நீங்க டெக்னாலஜி ரீதியா வளர போறீங்க, சயின்டிபிக் ரீதியா வளர போறீங்கன்னா இன்னும் பெரிய ஃபேக்டரியா கட்டி, அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நம்ம சாவுக்கு, தற்கொலைக்கு நம்மளே வழிவகுத்துக்கிறோம். அதாவது நம்மளோட பிரதான உயிர் சக்தியை கொண்டுட்டு இங்க நம்ம வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு இனிமே என்ன இருக்கு? அப்படின்றது ஒரு வீட்டுக்குள்ள நம்மளே வீட்டை மொத்தத்தையும் பூட்டிட்டு ஒரு பக்கம் விஷவாயுவை திறந்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் நான் வளர போறேன் அப்படின்னு தங்க கிரீடத்தை தேடி அலையிற மாதிரி இருக்கு. அதனால தயவு செஞ்சு சிந்திக்கணும். இந்த நம்மளுடைய பிரதான உயிர் சக்தியான இந்த பூமியை நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரத்தில் காப்பாற்றணும். என்னுடைய இந்த பேச்சுக்கள் மனித சமுதாயம் மத ரீதியாகவும் பிரிவினை இல்லாமல் சேர்ந்து சீக்கிரத்தில் உண்மையை உணர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழணுன்றது தான் என்னோட பிரதான வேண்டுகோள். எல்லோரையும் சிந்திக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.